அன்பென்னும் அளப்பரிய கருணையால் கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து என்னை ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன். செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் 336வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் 337வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வராமாயணம், அயோத்தி பருவம், மந்தரை காலம். அன்று போர்க்களத்தில் தளர்ந்து போன தயரதனை நீ காப்பாற்றினாய். மன்னன் அப்போது உனக்கு 2 வரங்களை தர முன்வந்தான் என்று முன்னாள் நினைவுகளை மந்தரை கைகேயியிடம் கூறுதல். பாடல் எண் 337. அன்று வென்றும் தயரதனோ அருங்கலத்தே தளர்ந்தனனி, தன் நினைவும் போய் வீழும் தரை மரமாய் விழுந்தனனி, உன் முயற்சியால் அவனும் உயிர் மீண்டே எழுந்தனி, மன்னன் 2 வரம் தரணி மறுத்து அன்பால் பழுத்தனையே. இதுவே அந்த 337வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். அன்று வென்றும் தயரதனோ அருங்கலத்தே தளர்ந்தனனே என்ற முதலாவது வரிக்கான விளக்கம். அன்று சம்பரனுடன் நடந்த அந்த போரிலே தயரதனே வெற்றி பெற்றான். என்றாலும் கூட அந்த போர்க்களத்திலே அவன் மிகவும் களைப்பின் காரணமாக தளர்ந்து போய் தேரில் இருந்து தரையின் மேல் விழுந்து விட்டான். தன் நினைவும் போய் வீழும் தரை மரமாய் விழுந்தனனி. அவ்வாறு தரையில் விழுந்த தயரதன் தனது சுய நினைவும் கூட அற்று போய் தரையிலே பெயர்ந்து வீழ்ந்து கிடக்கும் பெரியதொரு மரம் போலவே விழுந்து கிடந்தான். உன் முயற்சியால் அவனும் உயிர் மீண்டே எழுந்தனனி. அவ்வாறு தரையில் வீழ்ந்து கிடக்கின்ற மரம் போலவே அசைவற்று எந்த ஒரு உணர்ச்சியும் இன்றி கிடக்கிறான் தயரதன் என்று கேள்விப்பட்டு உடனேயே அங்கே விரைந்து சென்ற கைகேயியான நீ அவனை காப்பாற்ற வேண்டும் என்ற முனைப்புடன் செயல்பட்டாய். அவ்வாறு அவனது உயிரை காப்பாற்றும் முனைப்பிலே செயல்பட்ட உனது அற்புதமான செயல்பாடுகளால் தயரதன் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தான். மன்னன் 2 வரம் தரணி மறுத்தன்பால் பழுத்தனையே. அவ்வாறு உயிர் பெற்று மீண்டெழுந்த தயரதன் தன்னை காப்பாற்றிய தனது இளைய மனைவியாகிய உனது செயல்பாடுகளால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தவனாய் உனக்கு 2 வரங்களை தருவதற்கு முன்வந்தான். அவ்வாறு உன் கணவனாகிய மன்னன் உனக்கு வரம் தர முன்வந்த போது உனது உள்ளமானது உனது கணவனாகிய தயரதன் மேல் கொண்ட அன்பின் காரணமாக அந்த வரங்களை வேண்டாம் என்று நீ மறுத்தாய். அவ்வாறு நீ மறுத்து பேசிய உனது பேச்சானது கணவன் மேல் கொண்ட அதிக அன்பின் காரணமாய் கனிந்த அன்பினால் பழுத்த பழம் போன்ற நெஞ்சம் பேசுவது போலவே தோன்றியது என்று மந்தரை கைகேயியிடம் முன்னால் நடந்ததை நினைவுபடுத்தினாள். இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 338வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.